ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு பேபிஸ் கேலரி. பீட்சா போய் வெளியில் தான் போய் சாப்பிட்ணுமா? அதை நம்ம வீட்டில் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். எப்படின்னு பாருங்கள். ஒரு கப் மைதா எடுத்துக்கோங்க, 2 டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க, அப்புறம் வாட்டர் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மைதாவில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அப்புறம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி பக்குவத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. நல்லா மிருதுவாக இருக்கும். அப்படியே நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிக்கிட்டு இது 1 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். அப்போ தான் நல்லா ப்ளஃபியாக இருக்கும் பீட்சா. இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸ் யாராவது இருந்தால் இதை ட்ரை பண்ணுங்கள். இது கரெக்டாக 1 ஹவர் ஆகட்டும். அதுக்கு பிறகு எடுத்து பாருங்கள். நல்லா ப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். இதில் 2 பீட்சா சூப்பராக செய்யலாம். ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக மைதா போட்டு டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த மைதா உருட்டி வச்சதை இதை எடுத்து டேப் பண்ணிக்கோங்க. நல்லா டேப் பண்ணிக்கோங்க. சூப்பராக டேப் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபோக் வச்சு நல்லா குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது சூப்பராக இருக்கும். அதேமாதிரி நல்லா குத்தி விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு கெச்சப் எடுத்துக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா சூப்பராக அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வெஜிடபிள் பீட்சா தான் நான் செய்கிறேன். வெஜிடபிள் அண்ட் சீஸ் பீட்சா தான் நான் செய்கிறேன். கேப்சிகம் போட்டுக்கோங்க. கேரட் இதே மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு சின்ன ஆனியன் அதையும் போட்டுக்கோங்க. ஆலிவ் சீட்ஸ் இருந்தால் போட்டுக்கலாம். அது என்கிட்ட இல்லை இப்போது. சூப்பராக போட்டுட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. கெச்சப் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அப்புறம் சீஸ், மொஜோட்டோ சீஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம். என்கிட்ட இப்போ ஸ்லைஸ் சீஸ் தான் இருந்துச்சு. அந்த 2 சீஸ் போட்டுக்கோங்க. அவன் இருந்தால் பாருங்கள். அப்படி இல்லைன்னா நல்ல கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. நல்ல கனமான கடாய் எடுத்துக்கிட்டு அதில் ஸ்டாண்டு போட்டு அந்த தட்டியும் வச்சு நல்லா மேலே ஒரு வெயிட் ஒன்று வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் இருந்தால் போதும். சூப்பரான பீட்சா வீட்டில் நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம். எப்படி இருக்குது பாருங்கள் பீட்சா. எம்மியாக இருக்குது. பசங்க கேட்டால் சீக்கிரம் செஞ்சு கொடுத்துடலாம். வெளியில் தான் போய் வாங்கணுன்னு இல்லை, நம்ம வீட்லேயும் ரெடி பண்ணிடலாம். சிக்கன் இருந்தால் சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி அதில் போட்டுருங்க. வாவ், எம்மியான பீட்சா ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது என்னோடய சேனல்? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல்லை தட்டி விட்டுட்டு போங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்